திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க. சரியா தவறானு மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் 22வது தேர்தல் வாக்குறுதி திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. நம்ம அம்மாவை பத்தி பேசுறீங்க, உங்க அப்பாவையே வீட்டு சிறையில் வைக்கிறீங்க. இது நியாயமா? தன்னுடைய தந்தைக்கே இப்படிப்பட்ட கதினா நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க.